ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், ஃபஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே நெருங்கிய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின்பால் ஆரம்ப கட்டத்தில் ஈர்க்கப்பட்டவர்கள் அடிமைகள், ஏழைகள், பலகீனமான மக்கள். அந்த மக்காவில் குறைஷி காஃபிர்களும் இருந்தார்கள். குறைஷி காஃபிர்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் பெருமை பிடித்தவர்கள், குலப்பெருமை உடையவர்கள், செல்வந்தவர்கள், பிறரை இழிவாக பார்ப்பவர்கள், ஏழைகளையும் பலகீனமான மக்களையும் தங்களின் சபைக்குள்ளே சேர்க்காதவர்கள். நாங்கள் உங்களோடு இணைந்ததை கேட்க தயார், ஆனால் நாங்கள் அந்த சபையில் இருக்கும் பொழுது பலகீனமான ஏழைகள், அடிமைகள் இவர்கள் எங்களுடைய சபையில் பங்கு கொள்ளக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் இருந்தது, எப்படியாவது இவர்களை இஸ்லாத்திற்குள்ளே நுழைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான நோக்கம், நரகத்திலிருந்து மக்களை தடுப்பதுதான் நோக்கம். சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். குறைஷி குல தலைவர்கள் அவர்களுக்கு மத்தியில் சென்று இஸ்லாத்தை சொல்கிறார்கள், குர்ஆனை ஓதி காண்பிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன் கண் தெரியாத நபித்தோழர், அவருக்கு கண் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காண்பிக்கிறார். உடனே உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன் அப்படியே அந்த சபைக்கு அருகிலே செல்கிறார்கள். குறைஷிகுல தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையிலே ஒரு ஏழையான கண் தெரியாத உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன் அப்படியே உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அர்ஷித்னி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நேர்வழி காட்டுங்கள். அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார், எந்த மஜ்லிஸ்? وعند رسول الله صلى الله عليه وسلم رجل من العظماء المشركين, முஷ்ரிக்கீன்களுடைய மிகப்பெரிய கண்ணியவான்கள் இருக்கக்கூடிய சபையிலே அறியாமையில் வந்து உட்கார்ந்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன் அப்படி கேட்கிறார் அல்ல, அவருக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார் என்று. ரசூலுல்லாஹ் முகத்தை அப்படியே திருப்பி கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடுகடுத்தார்கள். உம்மி மக்தூம் உட்கார்ந்த உடனே குறைஷிகுல அந்த பணக்காரர்கள், அந்த தலைவர்களுடைய முகங்கள் எல்லாம் மாறுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அபஸாவுடைய முதல் 10 வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்குகிறான். அபஸ வ தவல்ல அன்ஜா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை சுளிக்கிறார்கள். யாரை பார்த்து? அந்த கண் தெரியாத உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவனை பார்த்து கடுகடுக்கிறார்கள், முகத்தை சுளிக்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகிறான், அபஸ வ தவல்லா. அல்லாஹ் நபியை பக்குவப்படுத்துகிறார். நபியே, இங்கே ஒருவர் இருக்கிறார், கடுகடுத்தார், வ தவல்லா புறக்கணித்தார். யாரை புறக்கணித்தார்? உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை புறக்கணித்தார். அன்ஜாஅஹுல் அஅமா, அவரிடத்தில் அந்த கண் தெரியாதவர் வந்த பொழுது, வமா யுத்ரீக, நபியே உங்களுக்கு எப்படி தெரியும், லஅல்லஹு யஸக்கா, அவர் இந்த உபதேசத்தினூடாக, நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய உபதேசத்தினூடாக அவர்கள் தூய்மை பெறலாம் அல்லவா, அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா, உங்களுடைய உபதேசம் அறிவுரை அந்த உம்மி மக்தூமுக்கு பலனளிக்கலாம் அல்லவா. அம்மா மன் இஸ்தக்னா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் உட்கார்ந்து பயான் செய்யக்கூடிய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் தெரியுமா? இந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய உள்ளம் அல்ல. நீங்கள் அவர்களை முன்னோக்கியவராக இருக்கிறீர்கள். ஃபஅன்த லஹு தஸத்தா, இன்னும் நீங்கள் அவர்களை முன்னோக்கியவராகவே இருக்கிறீர்கள். வமா அலைக அல்லா யஸக்கா, அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் உங்களுக்கு அதன் மீது எந்த ஒரு பழியையும் நான் இடுவதில்லை என்பதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார். நபியே, உங்களுடைய வேலை என்பது எத்தனை இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் சரி, உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழிபிடிக்க மாட்டான். இன்னும் உங்களிடத்தில் வந்த அந்த உம்மி மக்தூம் யார் தெரியுமா? மறுமையை குறித்து தேட்டத்தோடு உங்களிடத்தில் வந்தார். வஹுவ யக்ஷா, பயந்தவராக உங்களிடத்தில் வந்தார். ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீங்கள் அலட்சியப்படுத்தி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அபஸாவுடைய முதல் 10 வசனங்களை கண் தெரியாத உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கினார். அல்லாஹ் ஒரு விஷயம் சகோதரர்கள்,
அர்ஷின் மீது உயர்ந்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் உலகத்தில் பலகீனமான மக்கள், ஏழையான மக்கள், அடிமையான மக்கள் எந்த இடத்திலெல்லாம் அவர்கள் பின்தள்ளப்படுகிறார்களோ, இழிவுபடுத்தப்படுகிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுத்துக் கொள்ள மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார்கள். பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா சபைக்கு வரும்போது சொல்வார்கள், இவர்களை குறித்து அல்லாஹ் வசனத்தை எனக்கு இறக்கி இருக்கிறான், என்னை பக்குவப்படுத்துவதற்கு அல்லாஹ் இறக்கினான் இவரை குறித்து. அல்லாஹ் அக்பர்.